எப்படி நம்ம நாட்டுல டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ்ன்றது ஒரு கிரிமினல் அஃபென்ஸோ, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஸ்ரீதனமா கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவங்க கிட்ட இருந்து அபகரிக்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம் தான். இதுல நிறைய பேர் என்ன டிஃபென்ஸ் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அவங்க சேஃப்டி சைடுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன், அது அவங்களா தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பல டிஃபென்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா செல்லுபடியாகாது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஸ்ரீதரமா கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவங்களோட கஸ்டடியில தான் இருக்கணும். சப்போஸ் அவங்க மற்றவங்க கஸ்டடியில கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா அவங்க கேட்கும் போது கண்டிப்பா அவங்க திரும்பி கொடுத்தாகணும். சப்போஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா they are going to invite a criminal offense of breach of trust in the property. இதை செய்யக்கூடியது அவங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல அவங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அவங்க இன்லாஸாவும் இருக்கலாம். யாருமே ஒரு பெண்ணுக்கு ஸ்ரீதனமா கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவங்க கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கு இல்ல அவங்களா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி தராம இருக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. சப்போஸ் ஸ்ரீதனமா கொடுக்கப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க திரும்ப கேட்கும்பொழுது இல்ல கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க அதை வித்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னும் பெரிய குற்றமாக கருதப்படும். கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஆஃபென்ஸை கண்டிப்பாக இன்வைட் செய்யும். ஸோ ஸ்ரீதனமா கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அந்த பெண்ணுக்கு தான் உரிமை உண்டு. ஸோ ஸ்ரீதனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ஸ்ரீதனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அது மட்டும் ஸ்ரீதனம் கிடையாது. ஸோ ஸ்ரீதனம் என்ற பொருளுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு பெண்ணோட ப்ராப்பர்ட்டி, ஒரு பெண் அந்த ப்ராப்பர்ட்டியில உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அதான் ஸ்ரீதனம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீதனம்னா என்ன அப்படின்னா ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னதாகவும் சரி இல்ல பின்னதாகவும் சரி இல்ல கல்யாணத்துக்காகவும் சரி யாராவது அந்த பெண்ணுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் அந்த பெண்ணுக்குரிய ஸ்ரீதனம். அதுல முழு உரிமை கொண்டாடக்கூடியது அந்த பெண் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஸோ ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லேப்டாப்போ இல்ல ஏதாவது ஒரு புக்ஸோ அவங்க கிட்ட இருந்தது, பின்னாடி அவங்க கேட்கும் போது அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அதுவும் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தான், அதுவும் அவங்களோட ஸ்ரீதனம் தான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, இல்ல கல்யாணம் அன்னைக்கு அவங்க பேங்க்ல அவங்களுக்காக கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பெண்ணுக்காக தன்னோட ஹஸ்பண்ட் அவங்க யூஸ் பண்றதுக்காக ஒரு கேஷ் போட்டு வைக்கிறாரு, இல்ல அவங்களுக்காக அவங்க ஹஸ்பண்ட் ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி பெண்ணோட பேரண்ட்ஸ் கல்யாணத்துக்காக நகை போடுறாங்க, பின்னாடி அந்த நகையை அவங்க எடுத்துட்டு திரும்பி தரதாக சொல்லி எடுத்துட்டாங்க, திருப்பி தரல, கேட்கும் போது அவங்க வித்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா இது கண்டிப்பாக மிகப்பெரிய குற்றம் தான். ஏன்னா அவங்க டிஃபென்ஸ் கிளைம் பண்ண முடியாது, இது நான் வாங்கின ப்ராப்பர்ட்டி, இது என்னோட சுயமா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி, நான் தான் அந்த பெண்ணுக்கு நான் சம்பாதிச்சு ஜுவல்ஸ் வாங்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா யாரு சம்பாதிச்சாங்கன்றது இந்த ஸ்ரீதனத்துல பொருள் கிடையாது, அது பெண்ணுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி. அவங்க பொசஷனுக்கு அது வந்துடுச்சுன்னா அது கண்டிப்பாக அது அந்த பெண்ணுடைய சொத்து மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல அவங்க வித்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பிளஸ் கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் இந்த 2 செக்ஷன் கீழயும் அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த பெண் அப்போ என்ன பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் சொத்தை திரும்பி வாங்குறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக பல ரெமெடிஸ் நம்ம சட்டத்துல இருக்கு. ஸோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ன்ற ஒரு ஆக்ட் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஆக்ட் ஏதோ ஹஸ்பண்ட் மேல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது. அதே டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல இது கீழே ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கு. அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லயே ஸ்ரீதானம் என்றது ஒரு பெண்ணுக்குரிய ப்ராப்பர்ட்டி, அது பெண்ணு மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும்ன்ற ஒரு பல எக்ஸ்பிளனேஷன்ஸ் அந்த ஆக்ட்லயே சொல்லப்பட்டிருக்கு, பல ரெமெடிஸும் அந்த ஆக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பெண் ஒரு ரெக்கவரி சிவில் சூட் கூட ஃபைல் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ எல்லா பெண்களுக்குமே இது ஒரு விழிப்புணர்வா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த வீடியோ ஷேர் பண்றேன் அப்படின்னா பல பெண்களுக்கு கல்யாண வாழ்க்கையில பல கசப்பான அனுபவங்கள் உண்டு. ஆனா இதை அவங்களோட தரப்பு நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இன்லாஸா இருக்கட்டும், இல்ல ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவங்களுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் யாருமே கொடுக்கறது இல்லை. ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன்ல தான் இன்னும் பல பெண்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க. ஸோ அவங்களோட ரைட்ஸ் என்னன்னு அவங்களுக்கே தெரியல, ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு மெட்டர்னிட்டி பிரேக்ன்றது கண்டிப்பா எல்லா பெண்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண்களால வேலைக்கு போக முடியாது. ஸோ அவங்க ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்காக யாரையாவது நம்பிதான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்துல பல வகையாக அவங்க அபியூஸ் செய்யப்படுறாங்க.
ஸோ மென்டல் அபியூஸ் அவங்களுக்கு நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களோட செல்ஃப் டிக்னிட்டியை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஸ்ரீதானம் ப்ராப்பர்ட்டி, ஸ்ரீதானம் என்னக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் டிக்னிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அவங்களுடைய முழு உரிமை என்னன்றது அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்குடைய ரைட்ஸ் என்னன்றது அவங்க கண்டிப்பாக தெரிந்து வைக்கக்கூடியது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ரீதானம் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பெண்ணுடைய அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. ஒரு பெண் நினைத்தால் மட்டுமே இந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியும், அடகு வைக்க முடியும், திரும்ப மீட்கவும் முடியும். ஸோ இனிமேல்டாவது இந்த ஸ்ரீதானம் ப்ராப்பர்ட்டின்றது யார் சம்பாதிச்சாங்கன்றது பொருள் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா அது பெண்ணுக்கான ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். ஸோ இது உங்களுக்கு பெண்களே, இது உங்களுக்கான உரிமை. ஸோ இதை கண்டிப்பாக யாருக்காகவும் விட்டு தரக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.